Hi, today 12th Max Chapter 1 Example 1.16 third sum பார்க்கலாம் 6 0 minus 9 0 2 0 0 0 0 0 0 0 A கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா 4/3 மேட்ரிக்ஸ், அதாவது 4 ரோ 3 காலம் இருக்கனால 4/3 மேட்ரிக்ஸ். ஸோ இதோட P of A என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் 3 ஸ்மாலஸ்ட் நம்பரா, ஸோ 3 இருக்கும், இல்லைன்னா அதை விட சின்னதாக இருக்கும். ஸோ P of A less than or equal 3. ஸோ இப்போ 3 இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 3/3 மேட்ரிக்ஸாக வந்து இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து இது ரோ எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால நடுவில் இருக்கிறது மட்டும் மல்டிபிள் பண்ணி பார்த்து 0 வருதா நம்பர் வருதான்னு சொல்லி பார்த்தா போதும். நடுவில் இருக்கிற நம்பர் மட்டும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 6 × 2 × 0, 6 × 2 × 0, 0 வந்திருக்கனால இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஸோ 0. இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் வந்து 0 வருது. அப்போ வந்து இதோட ரேங்க் வந்து 3 கிடையாது. ஸோ P of A என்னவாக இருக்கும் அப்படின்னா 3 விட லெஸ் தென்னாக தான் இருக்கும். ஸோ P of A less than 3. நெக்ஸ்ட்டு 2/2 மேட்ரிக்ஸாக வந்து இதை எடுத்துக்கலாம். 6 0 0 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போவும் அதேமாதிரி நடுவில் இருக்கிறது மட்டும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 6 × 2 12. ஸோ இது வந்து 0 வரல. 12 not equal 0ங்கிறதுனால P of A வந்து 2 தான். 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கும்போது தான் இதுக்கு வந்து 0 வராமல் நம்பர் வந்துருக்குது. ஸோ P of A வந்து 2. இதோட ரேங்க் வந்து 2. தேங்க்யூ.